ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மல்டி லாங்குவேஜ் ஃபன். கைஸ், இது ஒரு குட்டி வீடியோ தான், ஒரு ஷார்ட் வீடியோ. குவைத் அப்டேட் பற்றி தான் இந்த ஒரு வீடியோ. இப்போது ரீசெண்ட்லி இல்லை, நேற்று தானா 26th வந்துட்டு இந்த பாசி வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. இந்த குவைத் சிவில் ஐடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் அப்டேட் ஆகணும்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? எல்லா ஹபிபி தால். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், இப்போ வந்துட்டு அந்த டிக்டாக்ல, அப்புறம் வந்துட்டு குவைத் அப் டு டேட்டில், ஃபேஸ்புக்கில் அங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த குவைத் சிவில் ஐடி வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணும், அதில் வந்து அட்ரஸ் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இப்போது உங்கள் சிவில் ஐடியில் ஒரு அட்ரஸ் இருக்கும். மேபி அது கம்பெனி அட்ரஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. கம்பெனி அக்காமடேஷனில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. வெளியில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லோக்கலி விசா அடிச்சிருப்பீங்க, இல்லை வந்துட்டு நீங்கள் உங்களோட அட்ரஸ் வந்துட்டு பழைய அட்ரஸ் தான் இருக்கும். பட் வந்து அந்த பழைய அட்ரஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கே இருக்காது. அந்த பில்டிங்கெல்லாம் டெமாலிஷ் பண்ணி போயிருக்கும். அங்கே வந்து வேறு ஏதாவது காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த பில்டிங் நம்பர் மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு 5500 சிவில் ஐடியை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து பிளாக் பண்ண போகிறாங்க. சரியா? அது எதுக்கு பிளாக் பண்ணுறாங்கன்னா, உங்களோட புது அட்ரஸை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு இவங்க கொடுத்துருக்க டைம் வந்து 30 days கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து நீங்கள் வந்துட்டு 2 டைப்பில் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு நீங்கள் டைரெக்டாகவே பாசிக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு சேல் ஆப் மூலமாக தான் பண்ணிக்கலாம். 2 விதமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு என்னென்ன வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓகே, சிவில் ஐடி ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட பில்டிங் கான்ட்ராக்ட் பேப்பரு ப்ளஸ் மந்த்லி ரெண்ட் கட்டியிருப்பீங்கள, அதோட ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்களே அது, ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்துட்டு உங்கள் பில்டிங் ஓனரோட சிவில் ஐடி காப்பியும் வேணும். அப்புறம் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு ரிட்டன் லெட்டர் இருந்தாலும், ரிட்டன் லெட்டர் வேணும் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தால் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாகவே பாசிட்டு போயிட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணி அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் அங்கே போக முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாகவே சேல் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்துட்டு நீங்கள் ஏதோ டைப்பிங் சென்டரில் போனாலே போதும், அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ இருக்கிற ரீசெண்ட் அப்டேட்டு. ஸோ கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு இவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்துட்டு இந்த ஒரு வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், இந்த ஒரு குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, பிடிக்கல என்னோட டிஸ்லைக் போடுங்க. என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். சியர்ஸ்.